ராமநாதபுரம் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படும் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகே உள்ள குடிநீர் கிணற்றில் ஆணுரைகள் மூட்டை மூட்டையாக கொட்டப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பொதுமக்கள் அதிகம் நடமாட்டம் உள்ள இந்த பகுதியில் இவ்வளவு ஆணுரைகள் எங்கிருந்து வந்து கொட்டப்பட்டது, இங்கே கொட்டுவதற்கு அவசியம் என்னவென்று தெரியவில்லை. இருந்தபோதிலும் மக்கள் பயன்படுத்தக்கூடிய குடிநீர் தொட்டி அருகே இவற்றை கொட்டியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் அம்மா பூங்கா அருகே சேதுபதி நகர் 1வது தெருவின் நுழைவாயிலில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியும் அதனை ஒட்டி குடிநீர் பயன்பாட்டிற்காக கிணறு ஒன்று உள்ளது. அந்த கிணற்றில் தற்பொழுது பார்த்தால் மூட்டை மூட்டையாக ஆணுரைகள் கிடக்கிறது. அவை பயன்படுத்தப்பட்டவையா அல்லது பயன்படுத்தாமல் காலாவதியாகி போனவையா என்பது தெரியவில்லை. ஆனால் குடிநீர் கிணற்றில் இவ்வாறான கழிவுகள் கொட்டப்பட்டிருப்பது என்பது அருவருக்கத்தக்க ஒரு செயலாக இருக்கிறது. தினந்தோறும் அந்த பகுதியில் அதன் வழியாக நூற்றுக்கணக்கான பேர், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் உட்பட நடைபயிற்சி மேற்கொண்ட பொழுது, அதை பார்த்து செல்கின்ற பொழுது ஒரு மன இறுக்கத்துடன் அந்த இடத்தை கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே இது போன்ற சம்பவங்கள் இனியும் அங்கு நடக்காதவாறும் உடனடியாக அந்த குடிநீர் கிணற்றில் இருக்கக்கூடிய மருத்துவ கழிவுகளை அகற்றி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இது தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்ளும். மேலும் அந்த கிணற்றின் அருகில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தினுடைய குழாய் இருக்கிறது. அதிலிருந்து தான் தண்ணீர், இந்த கிணற்றிலிருந்தும் அதிலிருந்து தண்ணீர் உறிஞ்சப்பட்டு தான் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழல் உள்ளது. இதனால் இந்த கழிவுகள் கொட்டப்பட்டிருப்பதால் குடிநீர் அசுத்தமாகி நீர் தொட்டிக்கு போயும் அசுத்தமான தண்ணீர் மக்களுக்கு பயன்படுத்த கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே இதை உடனடியாக சுத்தப்படுத்த வேண்டும். இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது. உடனடியாக அந்த குடிநீர் கிணற்றுக்கு மேல் உரை போட்டு பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.